தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். இந்த சபரிமலை திருத்தலம் எங்கே அமைந்திருக்கிறது பார்த்தீர்களா? அழகான மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்திருக்கிறது. 18 மலைகளுக்கு நடுவிலே அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற சபரிமலை. இந்த சபரிமலையானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 914 மீட்டர் உயரத்திலே அமைந்திருக்கிறது. கேரள மாநிலத்திலே பத்தனம்திட்டா மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது. இந்த சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்வதற்காக இன்று நேற்று அல்ல, பல வருடங்களாக பக்தர்கள் விரதம் இருந்து செல்கிறார்கள். அந்த ஐயப்பனிடம் அப்படி என்ன ஈர்ப்பு என்று தெரியவில்லை. வாழ்க்கையிலே மிக உயர்ந்த நிலை என்று சொல்லப்படுவது துறவு நிலை, அடுத்தது ஒரு பாலகன் நிலை. இந்த ஐயப்பனாகப்பட்டவன் குளத்து புழையிலே பாலகனாகவும், ஆரியங்காவிலே வாலிபனாகவும், அச்சங்கோவிலே தம்பதி சமேதராகவும், கடைசியில் சபரிமலையில் இந்த ஐயப்பன் துறவு கோலத்தில் காட்சி தருகிறான். அதாவது இந்த பிறப்பானது எப்படி வாழ்ந்தாலுமே நாமெல்லாம் கல்வி கற்று ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு பலவிதமான கஷ்டங்களையும் அனுபவித்து இல்லற சுகங்களை அனுபவித்து கடைசியில் நமக்கு எந்த நிலை ஒரு ஆனந்தத்தை தருமென்றால் துறவு நிலை, அதாவது பற்றற்ற நிலை. துறவு நிலை என்று சொன்னாலே ஒரு காவி வேட்டியும் கமண்டலமும் ருத்ராட்ச மாலையும் நினைவுக்கு வரக்கூடாது. பற்றுக்களை துறப்பதும் ஒரு துறவு நிலை. அதுபோல இந்த ஐயப்பன் பற்றுக்கள் அனைத்தையும் துறந்து ஒரு துறவு நிலையிலே சபரிமலையிலே காட்சி தருகின்றான். அந்த ஐயப்பனை தரிசித்து அவனது அருள் பெற்று அந்த நிலை எனக்கும் வரவேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பக்தர்கள் சபரிமலைக்கு இத்தனை இன்னல்களையும் தாங்கியவாறு வருகிறார்கள். குழந்தைகளை அழைத்து கொண்டு வருகிறார்கள், வயதானவர்கள் வருகிறார்கள். இன்றைய தினம் என்ன சிறப்பு என்பதை ஏற்கனவே சொன்னேன். மகரஜோதி தரிசனம். இந்த மகரஜோதி தரிசனமானது தரிசனம் செய்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையிலே பல இடங்களிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மகரஜோதி தரிசனம் எங்கிருந்து தெரியுமா? அதாவது பொன்னம்பலமேடு என்று சொல்லப்படக்கூடிய காந்தமலையில் இருந்து. சபரிமலை சன்னிதானத்திலிருந்து நேராக பார்த்தால் காந்தமலை பொன்னம்பலமேடு தெரியும். இதோ இந்த அக்னி கொப்பரை, அதாவது தேங்காய் கொப்பரைகள் எரிகின்ற அக்னியை தற்போது நாம் தரிசித்தோம். ஜோதி சொரூபமான இந்த ஐயப்பனை எப்படி வேண்டுமானாலும் ஜோதி வடிவில் நாம் தரிசிக்கலாம் என்பதற்காக இருமுடியில் சுமந்து செல்கின்ற தேங்காய்களை இங்கே அர்ப்பணிப்பார்கள். இதோ ஆலயத்தின் தந்திரிகள் இன்றைய தின சிறப்பு வழிபாட்டுக்காக தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.